கங்காணி கேக்குறான். கங்காணிய பார்த்து கேக்குறான், ஐயா கங்காணி, நம்ம வயல்ல புதுசா ஒருத்தி தெரியாத அவ யாரு? ஐயா, அவ மோவாப் தேசத்தில் இருந்து வந்த நகோமியினுடைய மருமகள் என்று சொல்லுகிறான். நம்ம மருமக எப்படி சொல்லுவா தெரியுமா? எப்படிமா சொல்லுவா? நீங்களே சொல்லுங்களேன். வெறுக்கழுதைக்கு நான் பெறிட்டு வந்து நீ கெட்ட காடுக்கு உனக்கு கஞ்சி ஊத்தவா? ஏமா சொல்லுவாளா இல்லையா? கண்டிப்பா நான் சொல்லுத கேட்டிருக்கேன் ஒரு ஊர்ல. ஆமா, பல ஊர்களுக்கு போறாள் இல்லையா? ஆமா, இவன் சொன்னா இவர் நம்ம சரக்கெல்லாம் ஊர் ஊரா போய் விற்பாரியா அப்படின்னு சிலவங்க வாய முடிக்கிடுவாங்க. நம்ம பேசுறதுக்குள்ள ஊர் ஊரா போய் விற்பாரு, இவரு முன்னாடி பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் அமைதி காத்துக்கிடுவாங்க. ஆனா எல்லா மருமகளும் காப்பா பாருங்க. ஐயா, உங்க வீட்டுல நான் ஊஞ்சல் ஆடுதேன். என்ன ஆடுதேன்? ஊஞ்சல் ஆடுதனாக்கும் அவளை சம்பாதிச்சு முடி வச்சிருக்கிறோ அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்கலாம் இல்லையா? கண்டிப்பா கேட்பான். எல்லா பொம்பளையும் கேட்டிருப்பாங்க. அதை சொல்லித்தான் கேட்கலாம் வந்துடும். கேட்பாங்கம்மா, கேட்டிருக்காங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய தெரியுமா? அந்த வேலையை செஞ்சு, இந்த வேலையை செஞ்சு, அதை செஞ்சு, இதை செஞ்சு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கேன், வந்து முறுக்கிறீரு கேட்பாங்க. உங்கள் வீட்டில் ஊஞ்சலிலே ஆடுகிறேன் என்று நினைப்போம், ஆடுகிறேன் என்று நினைப்போம். கடினமாக நான் உழைத்து எனது தேவைகளை தந்தேன். உங்கள் வீட்டில் ஊஞ்சலிலே ஆடுகிறேன் என்று நினைப்போம், ஆடுகிறேன் என்று நினைப்போம்.
உங்கள் வீட்டு ஊஞ்சலிலே ஆடுகிறேன் என்று நினைப்போம், ஆடுகிறேன் என்று நினைப்போம். நம்ம மருமக சொல்லுவான், நம்ம மருமக சொல்லுவான், நகை நட்டு கொண்டு வந்தையா, ரொக்க பணம் கொடுத்துருக்கேன், நான் ஆட சொன்னா ஆடணும், நீ பாட சொன்னா பாடணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நிக்க. நம்ம மாமியார் டேஷ் பண்ணாவளா, இப்படித்தான் ஐயா திருவிருந்துக்கு போயிட்டு வராங்க. காலைல அவசரமா திருவிருந்துக்கு போயிட்டு வராங்க. திருவிருந்தில் ஐயா நல்ல செய்தி கொடுத்து திருவிருந்து முடிஞ்சு சீக்கிரமா சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போறாங்க. பேரனை கூப்பிடுறாங்க, டேய் சாமுவேல், சாமுவேல் நீங்க சாப்பிட்டீங்களாடா? ஆமா பாட்டி, நாங்க இட்லியை வச்சு நல்லா சாப்பிட்டோம். ஏன்னா எனக்கு ஏமா பாட்டிக்கு சாப்பாடு எங்கம்மா இருக்கு? ஏன்னா அந்த பிச்சைக்கார வட்டியில பழைய சோறு இருக்குல்ல, நேரத்து பொங்கல சோறு, அதுல தண்ணி ஊற்றி 2 வத்தலை கட்டி சாப்பிட சொல்லல. இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. நேரம் ஒரு ஜோம் பண்ணுவதற்கு உடம்புக்கு போனோம். கர்த்தாவை எடுத்துக்கோறோம், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, என்னை எடுத்துக்கோறோம். இந்த பாவி மகன் வந்து என்னை இந்த பாடா பண்றான். மருமக பார்த்தா இன்னொரு ரூமுக்குள்ள போனான். ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டவரே, ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டவரே, யாக்கோபின் ஜெபத்தை கேட்டவரே, எங்க மாமியார் ஜெபத்தை கேட்ட உடனடியாக எடுத்துக்கோரும் ஐயா. அவள் பிடிவாதம் பிடிப்பா பார்த்துப்பாங்க மாமியார். இவன் இப்படி ஜெபம் பண்ணுது.